இயக்கம் திராவிட இயக்கம் திராவிடம் மல்லை சத்யா மல்லை சத்யா மாவீரன் மல்லை சத்யா மாவீரன் மல்லை சத்யா சேனாதிபதி சத்யா சேனாதிபதி மல்லை சத்யா திராவிடம் பேரறிஞர் அண்ணா புகழ் பேரறிஞர் அண்ணா புகழ் அண்ணா புகழ். மாமல்லபுரத்தில் தங்கள் கார்களில் இருந்த கட்சி கொடியை மதிமுக நிர்வாகிகள் அகற்றி எறிந்திருக்கிறார்கள். மேலும் அங்கு அவர்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். நிர்வாகிகள் இந்த கட்சி கொடியை அகற்றியதற்கு என்ன காரணம்? அங்கு என்ன நடக்குது? மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகர மதிமுக சார்பில் நகர செயலாளர் பாபு ஏற்பாட்டில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவரை துரோகி என கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கூறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது வாகனங்களில் இருந்த மதிமுக கொடியை 50க்கும் மேற்பட்ட மதிமுகவினர் அகற்றி தலையை சுற்றி தூக்கி எறிந்தனர். கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். இது குறித்து செய்தியாளரிடம் அவர்கள் கூறும்போது மதிமுக கட்சிக்கு அடையாளம் காட்டியவர் மல்லை சத்யா என்றும் அக்கட்சியில் 32 ஆண்டுகளாக அவர் பயணித்துள்ளதாகவும் அவருடன் இணைந்து களத்தில் தாங்கள் பணியாற்றி வந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் வைகோ அவர்கள் தன்னுடைய மகனுக்கு முடிசூட்ட நினைக்கிறார், அதனால் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவை துரோகி என கூறி மாத்தையாவோடு ஒப்பிட்டு விமர்சித்து பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது என தெரிவித்தனர். இதனால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். மல்லை சத்யா அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றினார். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அவர் கால் பதிக்காத இடமே இல்லை. இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாடுபட்டவர்களில் அவரும் ஒரு முக்கிய நபர். இத்தனை ஆண்டுகள் கட்சிக்கு கடுமையாக உழைத்த அவரை பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் துரோகம் செய்துவிட்டாய், நீ துரோகி என்று பட்டம் சூட்டினார். எங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் நாங்கள் ஒரு வார காலமாக அனைத்து தொண்டர்களும் சாப்பிடாமல் மன நெருக்கடியில் காணப்படுகிறோம். தன்னுடைய மகனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக சொந்த கட்சியை அழித்து தன் மகனுக்கு மகுடம் சூட்டி இத்தனை நாள் கட்சிக்கு பாடுபட்ட மல்லை சத்யா அவர்களை மாத்தையாவோடு ஒப்பிட்டு துரோகி பட்டம் கட்டியதால் இனி ஒரு காலமும் ஒரு நிமிடம் கூட அந்த கட்சியில் பயணிக்க எங்களுக்கு மனமும் இல்லை, மனமும் வரவில்லை. ஆகையால் அந்த கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனைவரும் விலகுகிறோம்.